ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு நெட் கிளாத் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃப்ரேம்க்கு அடியில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணாலும் சரி, இல்லை மேலேயே மெயின் ஃபேப்ரிக்கு மேலே விசிபிளாக தெரிகிற மாதிரி அட்டாச் பண்ணாலும் சரி, இங்கே பாருங்கள், நான் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு தான் கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன் நான் இப்படியே விட்டுருவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா எட்ஜில் விசிபிளாக தெரியாத அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணி கொடுப்பேன். ஏன் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரிம் பண்ணாமல் இருக்கேன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக், அதாவது இந்த கிளாத்லேயே நான் ஒர்க் பண்ணலை. ஃபுல் ஒர்க் எல்லாமே நெட் கிளாத்லேயே தான் வருது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது பிடிச்சி இழுக்கும் போது நான் இன்னும் லவங்கம் ஸ்டிச்லாம் போடலை. இப்போ தான் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு. இதை லைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் லவங்கம் ஸ்டிச் போடுவேன். ஸோ அப்படி போடு நம்ம இழுக்கும் போது எல்லாமே இதை ரொம்ப எட்ஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம வேக வேகமாக இழுத்து இழுத்து நாட்டு போட்டு கீழே இழுப்போம் பார்த்தீங்களா, அது என்னதான் நம்ம லாக் பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த லைட்டாக அந்த நெட் கிளாத் பிரிஞ்சு வெளியே வந்துடும். அப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் நெட் கிளாத்தும் தனியாக வந்துடும். ஸோ இந்த இஷ்யூனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நல்லா எட்ஜ் வரைக்கும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அடியிலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அடியில் கிளாத்தையுமே மெயின் கிளாத்தையுமே பாருங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் கட் பண்ணியிருப்பேன். ஜிக்ஸாக்கை விட உள்ளே பாருங்கள் கிளாத் இருக்கும். அந்த ரா எட்ஜஸ் வந்துட்டு பிசுறு பிசுறாக வராமல் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கணும். எப்படி கட் பண்ணலான்னா, ராங் சைடு வந்துட்டு நீங்கள் இந்த நெட் கிளாத் எல்லாம் போட்டு ஜிக்ஸாக் போட்டுட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க இந்த அடுத்த ஸ்லீவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், இந்த எட்ஜஸ்லலாம் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன். உள்ளுக்குள்ளே அந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு தான் ட்ரிம் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த பிசுறு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த நீங்கள் கட் பண்ணும்போதுமே கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் வரும். இங்கே பாருங்கள், அந்த எட்ஜிலலாம் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். நான் பார்த்திங்கன்னா உள்ள ஃபேப்ரிக் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணும்போதும் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணும்போது, கஸ்டமர் வியர் பண்ணும்போது பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கேயாவது மாட்டி இழுக்கும் போதும் அந்த நெட் கிளாத்து தனியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட் தான், நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நெட் கிளாத்தில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுனால மேலே விசிபிளாக தெரியாத மாதிரி, கீழே இருக்கிற த்ரெட்டெல்லாம் விசிபிளாக தெரியாத மாதிரியும் நான் வந்துட்டு கீழே க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அதை ஒட்டும் போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக. அடியில் வந்துட்டு நீங்கள் க்ளூ போட்டுட்டு தான் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா நெட் கிளாத்தை விட்டுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது தான் நீங்கள் நல்லா எட்ஜெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு கொடுக்கணும். சரிங்களா?